24வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. இங்கே பிரைஸ் லார்ட், யோசேப்பின் தாய் பிரைஸ் லார்ட் தனக்கு ஒரு பிள்ளை பிறந்த பொழுது அந்த பிள்ளைக்கு பெயரிடும் பொழுது அவள் பெயரிடுவதற்கு முன்பாக சொல்கிறாள், இன்னும் பிரைஸ் லார்ட் ஒரு பிள்ளையை, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து அவன் சில காரியங்களை சிந்தித்து தியானித்து அதிலே பேசலாம். யோசேப்பு என்றால் நாம் நினைப்போம் யோசேப்புடைய வாழ்க்கை எல்லாம் ஏழ்மையானது பேசலாம். ஆனால் இன்றைக்குள்ள செய்தி அப்படி அல்ல. யோசேப்பின் வாழ்க்கையில் 2 பகுதிகள். அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில பொல்லாத குணங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் எப்படி படித்திருப்பீர்களோ தெரியாது, தியானத்திற்குள்ள தெரியாது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த நாளில் அப்படியா இந்த வார்த்தைகளை கொடுக்கிறேன். அதன் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சீர்திருத்தம் உண்டாகத்தக்கதால், அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகத்தக்கதால் ஆண்டவர் இந்த நாளிலே கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே காணப்பட்ட சில தீய குணங்கள் என்று சொல்லுகிற ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்து சொல்லிவிட்டு அந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே காணப்பட்ட நல்ல குணங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் காணப்பட்ட தீய குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அதே நேரத்தில் யோசேப்பின் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இல்லையானால் அவைகளிலே நம்மை நடத்தி செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. மறுபடியும் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த இளைஞர் பில்காள் சில்பாய் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளில் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே அவன் இந்த யோசேப்பிடத்தில் காணப்பட்ட ஒரு பொல்லாத குணம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெளிவாய் கொஞ்சம் விளக்கும்படி சில வார்த்தைகளை ஒருவேளை கொஞ்சம் சொல்லும் பொழுது யாருடைய கோபப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்கள். இந்த யோசேப்பை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இளைஞன் 17 வயதிலே ஆடுகளை சகோதரரோடு கூட மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். அப்படி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த யோசேப்பு தன் சகோதரருடைய துன்மார்க்கமான கிரியைகளை அவருக்கு தெரிகிறது. இவர்கள் செய்கிறது துன்மார்க்கமான கிரியை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பிள்ளைகளை குறித்து சொல்வோமானால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவார்கள், அவர்கள் அதை விட்டு விலகுவார்கள். ஆனால் ஒரு துன்மார்க்க செயலில் ஈடுபடுகிற ஒரு மனிதனை குறித்து அவருடைய துன்மார்க்கத்தை அவனுக்கு எடுத்து சொல்வோமானால் அவன் நம்மிடத்தில் கோபப்படுவான், எரிச்சல் அடைவான். சில நேரம் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள், சில நேரம் நமக்கு தீமை செய்யும்படி புறப்படுவார்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய வாழ்க்கை என்று வரும் பொழுது தேவ பிள்ளைகள் அந்த துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்களுடைய காரியங்களை விட்டு விலகி போவது நமக்கு நல்லது. அல்லேலூயா. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் தன் பெற்றோரிடம் தகப்பனிடத்திலே தன்னை சகோதரர் செய்கிற அந்த காரியத்தை சொல்லி வருவான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் இடத்திலே இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று அவருடைய துன்மார்க்கமான கிரியைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்காகிலும் தகப்பன் அந்த வாலிபர்களை குறித்து அந்த தன்னுடைய யோசேப்பின்
சகோதரர்களை குறித்து நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்று எச்சரித்தது போல பைபிளில் சொல்லப்படவில்லை. நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த யோசேப்பிடத்தில் காணப்பட்ட ஒரு காரியம் கோள் சொல்லுதல். ஹல்லேலூயா, ஆமென். வேலை செய்கிற இடத்திலே நடக்கிற காரியத்தை அதை அவர்கள் நல்லதும் செய்திருப்பார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், எந்த மனுஷனும் தீமையே செய்கிறவனாக இருக்க மாட்டான். ஏதோ ஒரு தீமை செய்தாலும் அவர்களிடத்திலும் ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் இருக்கும். அந்த நல்ல காரியத்தை தகப்பனிடத்திலே வந்து சொல்லவில்லை. மாறாக இந்த யோசேப்பு தன் சகோதரனுடைய துன்மார்க்கத்தை மட்டும் வந்து இவன் இப்படியாக்கும், இவன் இதை செய்தான், இவன் அப்படி செய்தான், கோள் சொல்லுகிற ஒரு கிரியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எங்காகிலும் யோசேப்பு சகோதரர்களிடத்திலே நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்று எச்சரித்தது போல் இல்லை. ஆனால் தகப்பனிடத்தில் வந்து சொன்னான். இப்படி சொல்லுகிற தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் முகத்துக்கு முகம் பேச தைரியம் இல்லாமல் மாறி பேசார் இங்கே கண்டு கொண்டு அங்கே வந்து மற்றவர்களை சொல்லுகிற இந்த பக்கத்தில் பார்த்துவிட்டு மறுபக்கத்திலே போய் பேசுகிற அந்த பொல்லாத பழக்கம் நம்மிடத்தில் இருக்குமானால் அந்த பொல்லாத பழக்கத்தை இன்றோடு கூட விட்டுவிடுங்கள் என்று ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் அந்த 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே. 7 பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஹல்லேலூயா. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கோட் ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, அவன் இப்படி நம்ம சபையின் பிள்ளை அல்லவா, அவனுக்காக நான் பேசலாம், நான் பேசாம வேற யாரும் பேசுறது, அவன் சொல்லுகிற தவறை நான் எடுத்து சொல்லாம வேறு யாரிடத்தில் சொல்லுவார்கள். அவன் தேவ பிள்ளையே, நான் இப்படி சொல்லுகிறேன், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறையப்பட்ட பிள்ளைகள். அந்த தவறு செய்கிற பிள்ளையிடத்திலே நேரிடத்தில் கூப்பிட்டு, ஆள் கூட்டத்தில் அல்ல, தனிமையாக கூப்பிட்டு, தம்பி தங்கச்சி நீ செய்கிற காரியம், நீ நடக்கிற பாதை சரியில்லை என்பதை நேரில் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு விசை 2 விசை சொல்லணும். யாரா இருக்கட்டும், நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு விசை வான் பண்ணுங்க, எச்சரிப்பை கொடுங்க. ஒரு விசை வாலிபர்களை கூப்பிட்டு அல்லது பெரியவர்களா இருக்கட்டும் நேருக்கு நேர் சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர் நீங்க செய்கிறது சரியில்லை சிஸ்டர் பிரதர், கொஞ்சம் மாத்திக்கங்க. அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், ஒருவேளை யோசிப்பார்கள், திருந்தினால் சரி, அதோடு விட்டு விடுங்கள். மறுபடியும் போய் மற்றவரிடத்திலே அதை குறித்து கொஞ்சம் பெரிதாக அப்படிப்பட்டு சபையில வந்து அப்படியெல்லாம் ஆராதிக்கிறாங்க, இப்படியெல்லாம் வெளியில நடக்கிறாங்க. தயவு செய்து சொல்லாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பரியாசக்காரனை என்ன செய்யாத, கடிந்து கொள்ளாத. அவன் கேட்க மாட்டான். ஆனால் ஞானம் உள்ளவனை, தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிறவரை நீங்கள் கண்டிக்கும் பொழுது அல்லது சொல்லும் பொழுது அது அவருடைய வாழ்க்கைக்கு மாறுதலாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசேப்பிடத்திலே காணப்பட்ட இந்த காரியம் என்ன? அவனிடத்திலே கோள் செல்லுகிற ஒரு காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை விட்டு வெளியே வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த யோசேப்பிடத்திலே காணப்பட்டதான ஒரு பொல்லாத காரியம் என்ன? பொல்லாத குணம். அது பொல்லாத குணம் என்று சொல்வதற்கு இல்லை, ஆனாலும் சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லும்படியாய் ஆவியானவரின் உள்ளத்திலே அப்படியான ஒரு சிந்தையை கொடுத்தபடினாலே அதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 இருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தார். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஹல்லேலூயா. என்ன இதுல என்ன தவறு? ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன்,
அவன் என்னை உங்களில் சிலருக்கு பிடிக்கல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னை உங்களுக்கு சிலருக்கு பிடிக்கல. அப்ப பிடிக்காத உங்களிடத்திலே நான் வந்து திரும்ப திரும்ப என்னுடைய காரியத்தை நான் இப்படி ஆக்கும், நான் அப்படி ஆக்கும் அப்படி சொன்னா நீங்க அவை பிடிக்காத நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல எரிச்சல் அடைவீங்களா? என்ன செய்வீங்க? ஹலோ, இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிச்சல் அடைவீர்கள், அப்படிதானே? பிரைஸ் லார்ட். சோதரனாக பேச மாட்டேன்னு இருக்கீங்க, பேசாமல் இருப்பது நல்லது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதே நேரத்தில் என்னை பிடிக்கிற, நான் என்னதான் சொல்றேன், உங்களை தான் சொல்லல. ஆமென். நீங்கள் அவரவரை உங்க இந்த இடத்திலே வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவன் என்னை பிடிக்கிறவரிடத்திலே நான் போய் என்னுடைய பெருமைகளை, என்னுடைய காரியங்களை சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் சந்தோஷப்பட்டு, ஆமா பரவாயில்லை பிரதர், நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றார், ஆமென், உதவி செய்கிறார், ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் என்று பேசுவோம். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் ஏற்கனவே வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். எதனாலே? தங்களுடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்திலே வந்து சொல்வதனால் ஒரு பகை இருக்கிறது. வெளியில காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கசப்பு இருக்கிறது, உள்ளுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டிருக்கிற சகோதரனிடத்திலே இவன் வந்து சொல்லுகிறான், என் சகோதரன்மாரே, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன சொப்பனம்? அவன் பேசுகிறான். அந்த சொப்பனத்திலே அவன் சொல்லுகிறான், நாம் எல்லாரும், நானும் என் சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் வயலிலே அரிகளை அறுத்து கொண்டிருந்தோம். எல்லாருடைய அரிக்கட்டுகளும் தாழ்வாய் இருந்தது, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்தது என்றது. ஹல்லேலூயா. அவர்கள் யோசிக்கிறார்கள், ஆமா நாங்க மட்டும் கீழே இருப்போம், நீ மட்டும் உயர்ந்திருப்ப. இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், அவன் அந்த யோசேப்பிடத்திலே தன்னை வெளிப்படுத்துகிற, தன்னை குறித்து பெருமையாய் பேசுகிற ஒரு பொல்லாத குணம் மறைந்திருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை மட்டும் நான் ஆமென், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தன்னை மட்டும் வெளிப்படுத்துகிற ஒரு பொல்லாத காரியம். பிரைஸ் தி லார்ட். அந்த அவன் பெருமை என்கிற எண்ணம் அவனிடத்திலே இருந்தபடினாலே, பிரைஸ் தி லார்ட், அவன் தன்னை பெருமைப்படுத்தினபடினாலே அந்த பொல்லாத கிரியைகளுக்குள்ளாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே பார்க்கும் பொழுது இன்னும் இவருக்கு தெரிகிறது, என் சகோதரர்கள் என்னை பகைக்கிறார்கள், என் சகோதரர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்று நினைத்து அவன் தெரிந்த பிறகு மறுபடியும் இதே சகோதரத்திலே போய் தன்னை மட்டுமே பெருமைப்படுத்துகிறவனாய் மறுபடியும் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், இன்னும் ஒரு சொப்பனம் கண்ட, நேரமாக கண்ட சொப்பனத்தில் நாம் என்னுடைய அரிக்கட்டு மட்டும்தான் நிவர்த்தம் பெற்றது. ஆனால் இப்பொழுது கண்ட சொப்பனத்தில், பிரைஸ் தி லார்ட், என் தாயும் தகப்பனும் என்ன பண்ணாங்க? பிரைஸ் தி லார்ட், வணங்குகிறதாய் கண்டேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு சொப்பனத்தை கண்டதாக, சொப்பனத்தை கொடுத்து அவன் பெருமை பாராட்டும்படியான அந்த பொல்லாத கிரியைகள் ஆமென் அவனிடத்திலே காணப்பட்டுக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது மற்றவர்களை குறை சொல்லுகிற அனுபவம், இரண்டாவதாக தன்னை பெருமைப்படுத்துகிற அனுபவம் யோசேப்பின் வாழ்க்கையிலே காணப்பட்டது. மூன்றாவதாக இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு பொல்லாத காரியம் என்னவென்றால், அவன் ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே முதல்ல ஒரு காரியம் சொல்றேன். அவன் சபையில் இருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை பாரபட்சம் பார்க்காமல் வளருங்கள். ஹல்லேலூயா. சொல்ற இளைய பிள்ளைக்கு ஒரு செல்லம், மூத்த பிள்ளைக்கு இன்னொரு விதமான செல்லம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அது ஒரு பிரபலக்கட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு தன் தகப்பன்
அந்த யோசேப்புக்கு தன்னுடைய முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்தபடியினால் அவருக்கு தன்னுடைய மற்ற பிள்ளைகளை விட மேன்மையான ஒரு வஸ்திரம், ராஜாக்கள் உடுக்க வேண்டிய, ராஜாக்களின் பிள்ளைகள் உடுக்கக்கூடிய பலவர்ண அங்கியை செய்து கொடுத்தார். இப்ப என்ன பிரச்சனை? இந்த வஸ்திரம் தன்னுடைய மற்ற சகோதரர்களுக்கு இல்லை. ஆனால் இவன் என்ன செய்வான் தெரியுமா? எந்த இடத்தில் போனாலும் இதை தூக்கி போட்டு, பாத்தியாடா என் ட்ரெஸ், பாத்தியா பாத்தியாடா என் ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு, மற்றவர்கள் முன்னாடி தன்னுடைய வெளியரங்கமான காரியங்களை வெளிப்படையாய் பகிரங்கமாய் பேசுகிற ஒரு பெருமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்கள் இல்லாதவர்களாய் தேவனுக்குள்ளே தங்களை மறைத்து செயல்படுகிற, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நல்ல சுபாவங்களோடு வாழ வேண்டும். இன்னைக்கு 3 காரியங்களை சுருக்கமாக சொன்னேன். ஒன்று, சகோதரர்களின் குறைகளை சொல்லுகிறது. யாராவது இருக்கீங்களா? மற்றவர்களுடைய குறைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லுவது. நேரத்தில் சொல்லுங்க, பரவாயில்லை, சொல்லி கேட்டால் நல்லது, இல்லைன்னா அதோடு விட்டுவிடுங்க. அதன் பிறகு அவர்களிடத்திலே போய் தேவையில்லாம விட்டுடா, செய்யாதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது, நான் தான் பெரியவன், நான் இப்படி சொப்பனங்களை தன்னுடைய பெருமைகளை வெளிப்படுத்தும்படியாக, தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக செயல்படுகிற விதங்கள் பெருமை. அதை அழிக்க வேண்டும் சபை. மூன்றாவதாக, நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், இவைகளை பெருமையாய் நினைத்துக் கொண்டு நான் யார் தெரியுமா என்று மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாமே பெருமைப்படுத்தும்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் அது ஒரு பொல்லாத கிரியைகளாய், பொல்லாத குணங்களாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பொல்லாத குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை நிமித்தமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருந்தாலும் இப்படிப்பட்ட தேவன் விரும்பாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் இவைகளை உடைக்கும்படியாக சில கடினமான பாதைகள் வழியாய், சில உபத்திரவமான பாதைகள் வழியாய் நம்மை ஆண்டவரே கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. சோதரம். அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடி எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே மனத்தாழ்மையாய், பொறுமையாய், மற்றவர்களுக்கு நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இப்படி சொல்லுகிறேன், இடத்திலே யாராவது இருப்பவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இன்றோடு நான் இப்படி சொல்றேன், இந்த இடத்தில் தானே இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இடத்தில் தானே அந்த பொல்லாத காரியங்களை, பொல்லாத குணங்களை விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது பேசுகிறார் இந்த யோசேப்பின் நல்ல குணங்கள் பேசுகிறார். அதை அவர் ஒரு 4 காரியத்தை சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிறார் தீயவைகள் அல்ல, நல்ல குணங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதால் அவை மற்றவர்களுக்கு முன்பாக காணப்படும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பேசுகிறார். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், ஆனால் ஒரு விஷயம் கூட அதை ஆழத்திலே கொஞ்சம் தியானிக்கும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் மிக மிக அவசியமானது. ஸ்தோத்திரம். யோசேப்பின் வாழ்க்கையில் சொல்லும்போது இந்த காரியங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வினை விதைத்தவன் விதையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னால் கடந்து போவோமானால் பரிசுத்தம் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு நாள் யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு அவன் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினார். எதிலே?
வஸ்திரத்தின் காரியத்திலே ஏமாற்றினார். தன் சகோதரனை வஸ்திரத்தை எடுத்து போட்டுக் கொண்டு தன் தகப்பனை ஏமாற்றினார். அதன் விளைவு அவன் ஒரு நாளிலே இந்த அவன் தன்னுடைய மகனாகிய யோசேப்பின் வஸ்திரம் கலற்றப்பட்டது. அல்லேலூயா. எதிலே ஏமாற்றுகிறோம், எதிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியம் ஒருவேளை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே விதையாகவே நின்று கொண்டிருக்கும், தீமையாகவே நடந்து கொண்டிருக்கும். அவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அவன் யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு ஏசாவின் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு கண் தெரியாத பார்வை இல்லாத தகப்பனை ஏமாற்றி நான் தான் ஏசா என்று ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். அதன் விளைவு அவன் தான் நேசித்த மகனாகிய இந்த யோசேப்பின் வஸ்திரத்தை அவருடைய சகோதரர்கள் ஒரு நாள் அவன் கலற்றினார்கள், கிழித்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாக யோசேப்பே தன் வஸ்திரத்தை கலற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. பரிசுத்தத்திற்காக, தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக, தேவ சித்தம் செய்யும்படியாக, தேவன் தன்மை வைத்த நோக்கத்தை திட்டத்தை செய்ய வேண்டும் என்கிற காரியத்திற்காக பரிசுத்தமாய் வாழும்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. விசேஷமாய் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்திலே நீ செய்கிற காரியம் சரியில்லை என்று வேறு மனிதர்கள் உனக்கு சொல்ல வேண்டாம். உன் மனசாட்சியை, நம்முடைய மனசாட்சியை நான் செய்கிறது சரியில்லை, தவறு என்று ஒரு உணர்வை தருமானால் அந்த பாவத்தில் இருந்து, அந்த கிரியில் இருந்து நீ இன்றைக்கே விடுதலை பெற்று வெளியே வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு உதவி செய்யட்டும், நமக்கு உதவி செய்யட்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த யோசேப்பு ஒரே ஒரு விஷயம், இந்த பொல்லாத பாவம் அவனை மேற்கொள்ள பார்த்தது. அந்த ஒரு விஷயம் என்று அவன் தன்னை அர்ப்பணிக்காமல், அந்த ஒரு விஷயம் தானே யார் பார்க்க போகிறார்கள், யார் இதை அறிந்து கொள்வார்கள், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் செய்கிற இந்த பாவத்தை யார் அறிவார்கள் என்று அவன் பாவம் செய்ய துணிந்து போகாமல் தன் வஸ்திரத்தை உரிந்து விட்டு ஓடி போனான். பைபிளை வாசிக்கும் பொழுது கேட்கிற தேவ பிள்ளைகளே, நான் இப்படி சொல்ல முடியும். ஆமென். அநேக முறை ஒரு வாலிபன் எச்சரிக்கப்பட்டான், பாவம் செய்ய கடந்து போகிறான். அங்கே இருந்து ஒரு எச்சரிப்பு வருகிறது, உன்னை அடிமையாக்க போகிறார்கள், நீ சிறைப்படுத்த போகிறாய். அவன் அங்கிருந்து தப்பி ஓடுகிறான், மறுபடியும் அதே இடத்தில் பாவம் செய்யும்படி கடந்து போகிறான். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே 16வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது சிம்சோனை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிம்சோன், ஆமென், அந்த அதிகாரத்தின் முதல் வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அவன் ஒரு வேசியிடத்திலே கடந்து போகிறான். தன்னுடைய இன்பத்தை செலவழிக்கும்படியாய், தன்னுடைய மாம்ச இச்சைகளை தீர்க்கும்படியாய் ஒரு வேசியிடத்திலே கடந்து போகிறான். அவனுக்கு அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து தப்பி கடந்து போகிறான். மறுபடியும் அவன் தெரியால் இருக்கிற ஒரு மனுஷனிடத்திலே, அவனிடத்திலே பாவம் செய்ய கடந்து போகிறான். அங்கே நீங்க வாசிப்பீர்களானால் மூன்று முறை அவள் கேட்கிறாள், ஓ சிம்சோனே, உன்னுடைய மகாபலம் எதனால் உண்டாயிற்று? மூன்று விஷயங்கள் கேட்கிறார். இவன் ஒரு விஷயம் சொல்லுகிறான், என்னை பேசினார் அகலினால் கயிறுகளினாலே என்னை கட்டினால் என் பலம் போகும். இவன் அதையே செய்கிறான். அவன் எச்சரிக்கப்பட வேண்டும். அவன் சமய தேவ பிள்ளைகளே, அந்த தெரியால் அகலினால் கயிறினாலே அவனை சுற்றி கட்டி வைத்துவிட்டு சொல்லுகிறார், பெலிஸ்தர் உன்மேலே வந்துவிட்டார்கள். சோதரம். இவன் எழுப்புகிறான், பார்க்கிறான், உண்மையாகவே இவனை பிடிக்கும்படி பெலிஸ்தர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். இவன் அவன் ஞானம் உள்ளவன். நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இதில் மேன்மை. அவன் உலக பிரகாரமான ஞானம் அல்ல, அவன் கர்த்தரை ஆராதிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன். அவனுக்கு ஞானம் அற்று போயிற்று, புத்தி கெட்டு போயிற்று. அவன் அதை தெரியாமல் சொல்லுகிறான், பெலிஸ்தர் வந்திருக்கிறார்கள். வெளியே பார்க்கும் பொழுது பெலிஸ்தர் இருக்கிறார்கள், பிடித்துக் கொண்டு போகும்படி. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது, அகலினால் கயிறு அறுந்து போகிறது, தப்பி போகிறார். ஸ்தோத்திரம். நல்ல தேவ பிள்ளையானால்
ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். புத்தியுள்ள தேவ பிள்ளையானால் இந்த நேரமாகிலும் எச்சரிப்பை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்கிறான்? அன்றைக்கு தப்பி போனவன் மறுபடியும் அதே தெரிகிறான், அதே இடம், அதே பாவம். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க. இடம் மாறவில்லை, நபர் மாறவில்லை, பாவம் மாறவில்லை. ஒரு விசை எச்சரிக்கப்பட்டாயிற்று, ஒரு விசை உணர்வு கொடுக்கப்பட்டாயிற்று, ஒரு விசை சத்துருவை கண்கூடாய் பார்க்கிறார். ஆனாலும் அதே தெளிவான இடத்திலே அதே பாவத்தை செய்யும்படி அதே இடத்தில் மறுபடியும் கடந்து வருகிறார் சிம்சோன். யார் இந்த சிம்சோன்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை, சபையிலே கர்த்தரை பாடுகிற ஒரு தேவ பிள்ளை, சபையின் ஊழிய காரியங்களிலே செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளை. ஆனால் அந்தரங்கமோ பாவம் என்கிற படுகொலியிலே எச்சரிக்கப்பட்டும் எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி மறுபடியும் மாம்சம் பாவத்திற்கு நேராய் தள்ளி கொண்டிருக்கிறது. இரண்டாவது விசை கடந்து வருகிறார். சிம்சோனே தெரியால் சொல்லுகிறார், நீ என்னை பரியாசம் பண்ணுகிறாய், நீ என்னை ஏமாற்றுகிறாய். அந்த இடத்திலே பேசுகிறார். சிம்சோன் இடத்திலே மறுபடியும் இருக்கிறார். இப்போதாகிலும் சொல்லு, இப்போதாகிலும் சொல்லு. அவன் சொல்லுகிறான், இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத புது கயிறுகளினாலே என்னை சுற்றி கட்டினார், என்னை சுற்றி கட்டினார். அவன் என் பலன் இல்லாமல் போய்விடும், என்னுடைய பலன் குட்டிவிடும். ஆமா தேவ பிள்ளையை உடனடியாக அவன் பெலிஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார், சத்ருவுக்கு சொல்லி அனுப்புகிறார். அங்கே புது கயிறு வரவழைக்கப்படுகிறது. அந்த தெளிவால் பாவம் என்கிற தன்னுடைய மடியிலே படுக்க வைத்துக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையை பாவம் என்கிற தன்னுடைய மடியிலே படுக்க வைத்துக் கொண்டு புது கயிறினாலே சரீரத்தின் முழு பகுதியையும் சரீரத்தின் தலையிலிருந்து கால் வரை என்று சொல்லுகிறேன் புது கயிறினாலே சுற்றி கட்டி வைத்து விட்டு சொல்லுகிறார், ஓ சிம்சோனே, இதோ பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை எச்சரிக்கப்பட்டாயிற்று, இரண்டாவது முறை எழுதி பார்க்கிறார், பெலிஸ்தர்கள் தன்னை பிடிக்கும்படி வந்திருக்கிறார்கள். இரண்டாவது முறையும் எச்சரிப்பை கேட்கிறான். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. அவன் தப்பி செல்லுகிறான். மறுபடியும் அதே பாவம். யோசித்து பாருங்க. சபையே தேவ பிள்ளையே, யோசேப்பின் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம். நான் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை, நான் தரிசனம் தேவனால் தரிசனம் பெற்றவர் தேவ பிள்ளை. ஆமென். பேசினார். அவன் தன்னுடைய சிந்தையிலே நிறைந்து கொண்டார். இந்த பாவத்தை செய்தால் என்னிடத்திலிருந்து தேவ மகிமை விலகி போகும் என்று நினைத்தபடியினாலே அவன் பேசினார். சபை என்கிற கட்டுக்குள்ளே பரிசுத்தம் என்கிற நிலையிலே உறுதியாய் நிலைத்திருந்தான் யோசேப்பு. ஆனால் சிம்சோனோ அவன் 3 முறை எச்சரிக்கப்பட்டோம், 3 முறை எச்சரிக்கப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்திக் கொண்டு, தன்னுடைய தோள் நுகத்தை கடினப்படுத்திக் கொண்டு மறுபடியும் பாவத்திற்கு நேராய். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய வாழ்க்கை எதற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது? கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நீ, ஆமென், கர்த்தரை தேடாமல் வெளியிலே கர்த்தரை தேடுகிறோம். ஆனால் உள்ளத்திலே எதை வாஞ்சிக்கிறாய், எதை தேடிக் கொண்டிருக்கிறாய்? இந்த சிம்சோன் வெளியில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர், ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை பெற்றிருந்தார். ஆனால் 3 முறை எச்சரிக்கப்பட்டோம், 3 முறை எச்சரிக்கப்பட்டோம். மீண்டும் அதே பாவம், அதே இடம், அதே பாவம், அதே இடம். ஆனால் 3 முறை கர்த்தர் காப்பாற்றினார். 4வது முறை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சபையே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம யாரும் அப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளாய், தேவன் விரும்பாத கிரியைகளுக்குள்ளாய் கடந்து போகாதபடிக்கு மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் பரிசுத்தம் உண்மையுள்ளதாக இருக்கட்டும். கிருபையாய் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கும்படி ஆவியானவரை இப்பொழுது துதித்து மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பிரியமாய் இருந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆமென் பிரைஸ்லாட், இந்த ஆமென் யோசேப்புடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான ஒரு நல்ல குணம் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம்
40வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. இங்கே இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் இப்ப எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். செய்யாத பாவத்துக்கு அவன் பரிகாரமான தண்டனையை சிறைச்சாலையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அங்கேயும் கர்த்தரை விசுவாசித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. அங்கேயும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தான். யோசேப்புடைய வாழ்க்கையில் இரண்டாவது நல்ல குணம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு நல்ல குணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லுவார், ஆண்டவரை குறித்து சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டார், கர்த்தர் என்னை கொன்று போட்டார், அவர்கள் நம்பிக்கையாக இருந்தேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளாகிய நம்மை இன்றைக்கு காணப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தேவானை பாருங்கள், அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவன் ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் நிறைந்திருந்தான். அந்த விசுவாசம் ஒருவரை சோதிக்கப்பட்டது. என்ன? அவனை சுவிசேஷத்தின் நிமித்தம் கல்லறிந்து கொல்லும்படியாய் துணிகரம் கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலும், ஜீவன் போகிற நேரத்திலும், கல்லறியும் பொழுதும் சொல்லுகிறான், அவன் பரலோகம் வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவே வந்தாலும், வியாதியே வந்தாலும், அவன் நெருக்கமே வந்தாலும், மனிதர்கள் தூக்கி திரிந்தாலும், என் தேவன் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையை சோர்ந்து போய் இருக்கலாம், நீங்க உங்க வாழ்க்கையை தளர்ந்து போய் இருக்கலாம். நான் எப்படி சொல்கிறேன்? ஆமென், பிரைஸ் காட். யோசேப்பு சிறைக்குள்ளே காணப்பட்ட போதிலும் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டிருந்தான், தேவனை விசுவாசித்துக் கொண்டிருந்தான். அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது போல அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. யோசேப்பு அவன் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவன் ஒரு நாளிலே தேவனுக்கு தேவனால் உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஸ்தோத்திரம் பேசினார். பல காரியங்களை சொல்லலாம், ஆனாலும் அந்த டாபிக்கை மட்டும் சொல்லி கடந்து போகிறேன். மூன்றாவதாக இந்த யோசேப்பிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 39வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த யோசேப்பு அடிமைப்படுத்தப்பட்டவனாய், சிறைப்படுத்தப்பட்டவனாய், நான் இப்படி சொல்லுகிறேன், சொந்த சகோதரர்களால் தள்ளப்பட்டவன். ஏன்? சொந்த தகப்பனால் கூட காப்பாற்ற முடியவில்லை. பலவர்கள் அங்கே வாங்கி கொடுத்து யோசேப்பு கூட அழிவை கொடுத்த தகப்பனால் கூட அப்படித்தானே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாசம் என்று பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு அழிவாய் மாறிவிடக் கூடாது. யோசேப்பு வாழ்க்கையில் அதான் நடந்தது. பாசத்தின் நிமித்தம் அவன் கொடுத்த பலவர்ண அங்கினான் முதல் காரணமாய் மாறிவிடுகிறது. அவனுடைய வஸ்திரத்தை கிழிக்க பண்ணுகிறது. அந்த யோசேப்பு எந்த சூழ்நிலை இருந்தாலும் தன்னுடைய ஞானத்தின்படி செய்ய வேண்டியதை கர்த்தருக்காய் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. பிரசங்கியின் புத்தகத்தில் நினைக்கிறேன், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்தில் ஒரு ஏழை இருந்தான். அந்த ஏழை தன்னுடைய ஞானத்தின் நிமித்தம் அந்த பட்டணத்தை காப்பாற்றினான். ஆனாலும் ஏழையின் ஞானம்
அசட்டை பண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை அவன் படிப்பில்லாதவனாய் இருக்கலாம், சரீர பலன் இல்லாதவனாய் இருக்கலாம், அவன் எல்லா சூழ்நிலையும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டவனாய் இருக்கலாம். நீ கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டு தேவன் உனக்கு தந்ததை வைத்து அவன் தேவன் உன் கையிலே தந்திருக்கிற அந்த ஞானத்தை தேவனுக்காக அல்லது தேவன் உன் கையிலே தந்திருக்கிற அந்த தொழிலை அந்த வேலையை நீ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு மனப்பூர்வமாய் உண்மையாய் தேவன் கையிலே ஒப்புக் கொடுத்து ஜெபித்து அந்த காரியத்தில் செயல்படுவாயானால் நீ ஏழையாக இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். யோசேப்பை சிறைச்சாலையிலே தள்ளி இருந்தாலும் ஒரு சிறைச்சாலையில் இருந்த கைதியை தான் ராஜா தேடி வருகிறார். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு எத்தனையோ படிப்பாளிகள் அறிவாளிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியாததை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்காய் விசுவாசத்தோடு வாழ்ந்த அவன் தேவ ஞானத்தை பெற்ற யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்து அழைத்துக் கொண்டு வந்து ராஜா ஆலோசனை கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, அவன் பேசுகிறார், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கையிலே இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கையை அவன் யோபு சொன்னது போல அவர் என்னை கொன்று போட்டாலோ அவர் மேல் விசுவாசமாய் இருப்பேன் என்று அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலே ஒப்புக் கொடுப்பாயானால் எந்த மனிதர்கள் இருக்கலாம், எந்த சபைகள் புறக்கணிக்கலாம், எந்த இடத்திலே அவமானப்பட்டிருக்கலாம், அதே இடத்திலே தேவனுடைய தலையை உயர்த்தி ராஜாக்களை ஆளுகிற ராஜாக்களை போல ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனைக்காரர்களாய் தேவனுடைய உயர்த்தி வைக்க அவரால் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட கூடாது, நம்ம நினைச்சிட கூடாது எனக்கு ஒண்ணும் இல்ல, ஞானம் இல்ல, புத்தி இல்ல, எனக்கு அறிவில்லை. ஆமா தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய இருதயத்தில் செய்ய என்று சொல்லுகிறதை தைரியமா செய்யுங்க. அவன் கர்த்தர் உங்கள் ஆவியிலே அவன் புறப்படு என்று சொல்லும் பொழுது புறப்படுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபி என்று சொல்லும் பொழுது ஜெபிங்க. பைபிள் வாசி என்று சொல்லும் பொழுது பைபிள் வாசிங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஏழையா இருந்தாலும் உன்னுடைய ஞானம் மனிதர்கள் அசட்டை பண்ணினாலும் ஏற்ற வேலை வரும் பொழுது அவருடைய கைகளில் அடைக்கலமாய் வந்த உனக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நிறைவான பலன் உண்டாகும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ தனித்து நிற்பதில்லை, நீ உடைந்து போவதில்லை. உடைந்து போன உன்னை, உடைந்து போனவருடைய வாழ்க்கையை என் அருமை ஆண்டவர் இயேசு மறுபடியும் சீராக்கி செம்மைப்படுத்தி உன்னை நிலையாய் நிலைத்திருக்க உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அழகு பார்க்கிற தேவன் இன்றைக்கு அந்த காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்வார். நீ உன்னை அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்புக்கொடு. நீ உன்னை அவர் மேல் இருக்கிற விசுவாசத்திற்கு ஒப்புக்கொடு. நீ தேவன் உனக்கு தந்த ஞானத்தை கிருபைகளை வல்லமையாய் தைரியமாய் செயல்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான்காவதாக இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே காணப்பட்ட நல்ல குணம். பிரைஸ் காட். ஆதியாகமத்தின் புத்தகம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி வெற்றி போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். மன்னிக்கிற மனப்பான்மை. ஸ்தோத்திரம். அவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள், அவர்களை தள்ளிவிட்டார்கள், என்னிடத்தில் உள்ளதையெல்லாம் பறித்துக் கொண்டார்கள். தைரியம் கொண்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். மன்னிங்க. யார் உங்களுக்கு எந்த ஆசை இருக்கட்டும் மன்னிப்பீங்களா? கர்த்தர் உங்களைத்தான் உயர்த்த விரும்புகிறார். இந்த மன்னிக்கிற நல்ல இருதயம் சபைய தேவ பிள்ளையே நமக்குள் வரட்டும். பயங்கரமான பகை, பயங்கரமான வைராக்கியம் இருந்து கசப்பு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மன்னிப்பு நிச்சயம் உங்க வாழ்க்கையில உருவாகணும். ஸ்தோத்திரம்.
இப்படியாக கற்பனையிலே யோசித்தேன். குழியிலே தள்ளப்பட்டு குழியின் ஆழத்திலே கிடந்த யோசேப்பை சகோதரர்கள் குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய வஸ்திரத்தை உருவி அதை கிழித்து ஒரு ஆட்டு அவன் ரத்தத்திலே ஆடை கொத்து அதன் ரத்தத்திலே அவை தேய்த்து தகப்பனிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரம் தானா பாரும். அவஸ்திரம் யோசேப்பின் வஸ்திரம் தகப்பனிடத்தில் போகிறது. ஆனால் யோசேப்போ சோதரம் அவன் கழுத்தில் ஒரு வளையம், அதிலே 2 சங்கிலி, ஒரு சங்கிலி கால்களுக்கு போகிறது. என்னுடைய கற்பனை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சங்கிலி கழுத்தில் இருந்து 2 கைகளையும் இப்படியாக பின்னால் கட்டி அந்த கையிலே போகிறது. அவன் இன்னொரு சங்கிலி கழுத்திலிருந்து 3வது சங்கிலி இந்த அவன் மீதியானியர்கள் அடிமையாக விலை கொடுத்து வாங்கி அந்த அவன் யோசேப்பை நடத்தி கொண்டு போகிறவர்கள் கழுதையின் மேலோ குதிரையின் மேலோ இருந்து கொண்டு சங்கிலியில் ஒரு பக்கத்தை பிடித்துக் கொண்டு எடுத்துக் கொண்டு போகிறார்கள். யோசேப் அவன் அந்த அடிமையாய் வாழ்கிறவர்கள் முன்னோர் போகும் பொழுது யோசேப்பு விதமாய் திரும்பி இருக்கிறான். சங்கிலி கழுத்தில் இருந்து அவர்கள் கையில் இருக்கிறது. அங்கே அவர்கள் எடுத்துக் கொண்டு போக யோசேப்பு தன்னுடைய கால்கள் பின்னால் வரவர் நடக்கிறார். இப்படியாய் நடந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறார், அண்ணா என்னை காப்பாற்று, ஓ சகோதரனே என்னை காப்பாற்று, என்னை விடுவீங்கள் என்று கூப்பிட்ட கூக்குரல் அந்த வனாந்தரத்திலே அந்த காடுகளிலே அதிர்ந்து கொண்டிருந்தது. அத்தனை கொடூரமாய் அவருடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். சங்கிலிகளினால் இழுக்கப்பட்டு அந்த இடத்திலே எழுத்தே கொண்டு போய் அடிமையாக வாங்கினவர்கள் அதிக விலைக்கு அவரை விற்கிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் யோசித்து பார்க்கிறான். ஒன்று தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், யோசிப்பு சாதாரணமான ஆள் அல்ல. அவன் தன் சகோதரர்கள் திரும்ப வந்த பொழுது உடனே அவன் மன்னிக்கல. அவன் ஒரு புத்தி வர வைத்தான். 5 முறை என்று நினைக்கிறேன். அவர்கள் உணர்வனையும்படியார் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார்கள், அன்றைக்கு என்னுடைய தகப்பன் நம்முடைய தகப்பன் என் மகனே என்று அழுத சத்தம் இப்ப எங்க காதலை கேட்டது. உணர்வடைந்தார்கள். இப்போ இன்னொருத்தன் சொல்லுகிறான், அன்னைக்கு தம்பிக்கு செய்த துரோகம்டா, அவன் இன்னைக்கு நம்ம எகிப்தில் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, சொந்த சகோதரர் யாரை ஏமாற்றினாங்களோ அவர்கள் தான் அவனுக்கு முன்பாக இவர்கள் கைகட்டி நிற்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகட்டி நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் தவறுதலா செய்யல, தெரியாம செய்துட்டோம். 5 விசை அவர்களுக்கு பாடத்தை புகட்டி ஞானத்தை சொல்லிக் கொடுத்து உணர்வடைய வைத்து கடைசியாய் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை அடையாளம் காண முடியவில்லை யோசேப்பை. கடைசியாய் விதமாய் சொல்லுகிறார், சகோதரரே நீங்கள் அன்றைக்கு எகிப்திற்கு விற்று போட்ட அந்த உங்கள் தம்பியாய யோசேப்பு நான் தான். நீங்கள் என்னை விற்று போட்டதினாலே விசனப்பட வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து நீ சொல்லுகிறாய் அல்லவா? என்னுடைய நிலைமை நான் அப்படி பண்ணிட்டேன், என்னுடைய சூழ்நிலை அதனால நான் இந்த தவறை செய்துட்டேன். ஆனா யோசேப்பு தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல. சூழ்நிலை பாவம் செய்ய வேண்டும் நான் சொல்கிறேன். அந்த அவன் போத்திமாரின் மனைவிடத்திலே அன்றைக்கு பாவம் செய்திருந்தான். அவன் உலக பிரகாரமா சொல்லுகிறேன், அந்த இடத்திலே அவன் எல்லாருக்கும் மேன்மையாக உயர்த்தப்பட்டிருப்பான் அந்த வீட்டுக்குள்ள. ஆனா தேவனுக்கு பயத்தோடு பாவத்தை செய்யக்கூடாது என்கிற தீர்மானத்தோடு சூழ்நிலை அவரை பாவம் செய்ய வைக்கவில்லை. சூழ்நிலை வஸ்திரத்தை உறுதி விட்டு ஓட வைத்தது. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள், நீ எங்கே இருக்கிறாய்? யோசேப்பிடம் காணப்பட்ட அந்த நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக. பரிசுத்த வாழ்க்கை, ஆமென், ஸ்தோத்திரம், விசுவாச வாழ்க்கை,
ஞானத்தினாலே ஆமென் சிறைச்சாலை இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல மனப்பான்மை, தீமை செய்தவர்களை மன்னிக்கிற மனப்பான்மை, இந்த 4 காரியங்களும் வாழ்க்கையில் இன்றைக்கு வருமானால் நான் தைரியமாய் சொல்ல முடியும், நீ எந்த நிலையில் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே சொல்லுகிறேன். ஆமென்.